கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது வேத வாசித்தீர்களா? இது ஜெபித்தீர்களா? இது குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்துக் கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு ஒழுங்காய் வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், குடும்ப ஜெபம் செய்யவும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனை எடுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த காணொளியிலே நாம் காணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிலே வந்து அவர் இறங்குகிறார். இறங்கி அந்த கடற்கரையின் அருகே அவர் செல்லும் பொழுது, அங்கே ஒரு கல்லறை காட்டிலே ஒரு மனிதன், பாருங்கள், வஸ்திரம் இல்லாமல் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் அங்கேயே கல்லறையிலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். நல்ல ஆகாரம் கிடையாது, வஸ்திரம் கிடையாது, காயப்படுத்தப்பட்டவனாய், நிம்மதியை இழந்து, உற்றார் உறவினர் இல்லாமல் தனியாக காட்டிலே அவன் வசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவனுக்குள்ளே லேகியோன் என்கிற பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வழியாக ஒரு மனிதனும் கடந்து செல்ல முடியாதான், அந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனாக நடந்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது, பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த கதரேனருடைய நாட்டிலே வந்து இறங்கி அவரே அந்த வழியாக அவர் கடந்து செல்லுகிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிடுகிறார். எத்தனையோ பேர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கலாம், எத்தனையோ பேர் அவனுக்கு நேராக வந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் காயப்படுத்தப்பட்டவர்களாய், அடித்து துரத்தப்பட்டார்கள். யாரும் அவனோடு பேச முடியாது, யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர்களை அவன் கல்லெறிந்து துரத்தி விடுகிறவனாய் இருந்தான், காயப்படுத்துகிறவனாய் இருந்தான், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறவனாய் இருந்தான். ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவனை தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் யாருடைய கண்ட்ரோலும் இல்லாமல் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு பாவத்திலே, அசுத்தத்திலே அவன் சிக்கி கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவன் பிசாசின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். இங்கே இந்த மனிதன் பிசாசின் ஆதிக்கத்துக்குள் இருக்கும் பொழுது, பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவனை தேடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவரே தேடி சென்றார். அந்த மனிதன் அவரை தேடி வரவில்லை. இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட பொழுது இங்க நடந்த சம்பவம் பாருங்கள். அவனுக்குள்ளிருந்த அந்த பிசாசானது அலைக்கழித்து சொல்லுகிறது, காலம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் என்று சொல்லி அது சொல்லுகிறது. மீண்டுமாக அது சொல்ல, அந்த பன்றிகள் அங்கே மேய்ந்து கொண்டு இருக்கிறது, அதற்குள்ள எங்களை துரத்துங்கள் என்ற பொழுது அவர் போங்கள் என்று சொன்ன உடனே அந்த பன்றிகள் எல்லாம் கடலிலே போய் விழுந்து அது மாண்டு போனது. காரணம், பிசாசு அவைகளை இழுத்து கொண்டு கடலிலே தள்ளிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மனிதனுக்கு நடந்த சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்கள், பிசாசு ஒரு மனிதனை ஆட்டி படைக்கும் பொழுது அந்த மனிதனிடத்துல யாரும் பேச முடியாது. துன்மார்க்கமாய், கொடூர குணமுள்ளவனாய், மற்றவர்களை காயப்படுத்துகிறவனாய், அது மாத்திரமல்ல தன்னைத்தானே காயப்படுத்துகிறவனாய், வஸ்திரம் இல்லாதவனாய், சமாதானம் இல்லாதவனாய், அங்கும் அலைக்கழித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது பிசாசு அவனை விட்டு ஓடின உடனே பாருங்கள், அவன் புத்தி தெளிகிறதை நாம் பார்க்கிறோம், வஸ்திரம் தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம், இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாமல் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறவர்களாய், மற்றவர்களோடு ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைவிடுவார் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவார் என்று சொன்னால்,
இந்த லேகியோன் பிடித்த மனிதன் பிசாசு அவனை விட்டு விலகின உடனே எப்படி அவன் ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வந்தானோ பாருங்கள். அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவன் புத்தி தெளிந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பஸ்கா பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். சென்றவர் அங்கே பெதஸ்தா குளத்தின் அருகே வியாதிஸ்தர்கள் படுத்திருக்கிற இடத்திற்கு அவர் கடந்து செல்லுகிறார். எந்த வியாதிஸ்தனும் வந்து என்னை சுகமாக்கும்படியாக வாருங்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இயேசுவை தேடி வரவில்லை. ஆனால் பாருங்கள், அங்கே 38 வருஷமா ஒரு மனிதன் அங்கே படுத்திருக்கிறான் வியாதிப்பட்டு. அவனை தேடி இயேசு சென்றார். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார். ஓயாமல் அவர் குறுக்கிடவில்லை. ஒரே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டார். நடந்த சம்பவம் பாருங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனைகளை அவன் சொல்லுகிறான். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. நான் 38 வருடமாய் நான் இங்கே படுத்திருக்கிறேன். வியாதியின் கொடூரத்தினால் வேதனையினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு சமாதானம் இல்லை. உற்றார் உறவினரோடு எனக்கு நல்ல ஒரு பேச்சு இல்லை. யாரும் என்னை பார்ப்பதற்கு வருவது கிடையாது என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய தனிமையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்ட பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் குறுக்கிடுவதற்கு முன்பாக வியாதியின் அகோரம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, சமாதானமற்ற நிலைமை, யாருடனும் தொடர்பில்லாத ஒரு நிலைமையிலே அவன் இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையை நொந்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குறுக்கிட்டாரோ, அவனோடு இடைவிட்டாரோ, அந்த வேளையிலேயே பாருங்கள் அவன் சுகமடைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இருக்கிறாரா? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசித்திருக்கிறாரா? அவர் வந்துவிட்டால் போதும். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்துவிடும். வியாதியோடு, பலகீனத்தோடு, கண்ணீரோடு படுத்த படுக்கையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை எழுந்து நடக்க பண்ணி விடுவார். மற்றவர்களோடு உறவு கொள்ள முடியாது, மற்றவர்களோடு பேசாமல் தனிமையிலே நீங்கள் உங்களை தாங்களே அடைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், மற்றவர்களோடு பேசி பழகுகிற, மற்றவர்களோடு அன்பாய் நடந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதற்கு, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைபடுவதற்கு இடம் கொடுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், சமாதானம் நிறைந்ததாய் மாறும். பாருங்கள், இந்த 38 வருடமாய் தனிமையிலே வியாதியோடு நடக்க முடியாமல் படுத்து கிடந்த இந்த மனிதன் இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்ட பொழுது அவன் மற்றவர்களுக்கு பாரமாய் அல்ல, ஆசீர்வாதமாய் மாறினான். அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் விடுதலையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில இடைபடுவதற்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாருங்க என்று சொல்லி அவரை அழைப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னைத்தானே வேதனையிலே ஆட்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகள், ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில தந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.